இந்த நாளிலே நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை என்று எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் யார் இயேசுவின் பிள்ளை, இயேசுவை எப்படி அப்பாவாக சொந்தமாக்க கொண்டாட முடியும், உரிமை பாராட்ட முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு சில தகுதிகளை கர்த்தர் கொடுத்துருக்காரு. சில தகுதிகளை கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த செய்தியின் தலைப்பு தேவனால் பிறந்தவர்கள் யார். இந்த செய்தியின் தலைப்பு என்னது? தேவனால் பிறந்தவர்கள் யார். இதை 1 யோவானில் முழுவதுமாக அவர் சொல்லியிருக்கிறார். தேவனால் பிறந்தவர்கள் யார் அப்படின்னா, நான் இயேசுவின் பிள்ளை அப்படின்னு சொல்கிறதுக்கு தகுதி வேணும். என்ன தகுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனால் பிறந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிங்க 1 யோவான் 5:1. இயேசுவானவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனோ தேவனால் பிறந்திருக்கிறான். இது பாருங்க, தேவனால் பிறந்தவன் யாருன்னு சொல்றாரு? இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனோ அப்படின்னு போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? எவனோ தேவனால் என்ன செஞ்சிருக்கிறான்? பிறந்திருக்கிறான். இப்ப பாருங்க, தேவனால் நான் பிறந்திருக்கிறேன், எனக்கு இயேசு அப்பா, நான் இயேசுவின் பிள்ளை அப்படி நீங்க சொல்வதுக்கு உண்டான தகுதி என்ன அப்படின்னு கேட்டா, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சும்மா ஏசப்பா 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 ஏசப்பான்னு சொல்கிறது பெரிய காரியம் கிடையாது. நீங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க, திருப்பி சொல்லுங்க அந்த வசனத்தை. இயேசுவானவரை தெய்வத்தை இரட்சகரை கிறிஸ்து என்று இயேசு என்று விசுவாசிக்கிற எவனோ தேவனால் பிறந்திருக்கிறான். அல்லேலூயா. அப்ப தேவனால் பிறந்தவன் யார் என்று கேட்டால், இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும். இப்போ நிறைய கிறிஸ்துவ மக்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ ஸ்தாபனங்கள் இருக்கிறது, எத்தனையோ தலைமைத்துவம் இருக்கிறது, எத்தனையோ ஆயிரக்கணக்கான இதெல்லாம் இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க. அதில் ஒரு சில சபைகள் இயேசுவை முழுசாக பற்றி கொண்டு இயேசு தான் தெய்வம் அப்படின்னு பற்றி கொண்டு இருக்கிற சபைகள் இருக்கிறது. ஒரு சில பேர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு போவாங்க, அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, பைபிள் படிக்க மாட்டாங்க, வசனத்தை தியானம் பண்ண மாட்டாங்க. ஒரு சில கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, கிறிஸ்துமஸு, நியூ இயரு, குட் ஃப்ரைடே, இப்படி வருஷத்துக்கு 3 தடவை மட்டும்தான் சர்ச்சு பக்கம் என்ன செய்வாங்க, வருவாங்க. அதுபோல் சர்ச்சு பக்கம் காலை வைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி ருட்டீனாக எப்படி போய்கிட்டு இருக்கோம், எல்லா உலக மக்கள் எப்படி வாழ்கிறாங்களோ, சினிமா படம் பார்க்க ஒரு படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த ரிலீஸ் ஆன படத்தை பார்க்குறதுக்கு வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி உலக மக்கள் எப்படி வாழ்கிறாங்களோ அவங்களும் என்ன செய்வாங்க, வாழ்வாங்க. ஆனால் இவங்களாம் இயேசுவை நம்புகிறவங்களா இல்லை நம்பாதவங்களா விசுவாசிக்கிறவங்களுக்கு தெரியாது. இயேசுவே தெய்வம் என்று விசுவாசிக்கிறவர்கள் இயேசுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுவார்கள், இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள், இயேசுவின் நம்புவார்கள், இயேசுவின் அடிச்சுவர்களை பின்பற்றி செல்வார்கள். அப்போ இங்கே என்ன வசனம் சொல்லுது அப்படின்னு கேட்டால், இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று விசுவாசிக்கிறவர்கள் மட்டும்தான் என்னது, தேவனால் பிறந்தவர்கள். யார் தேவனா அப்படின்னா, உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான கிறிஸ்தவ மக்கள் இருக்காங்க. அந்த கிறிஸ்தவ மக்களில் யார் தேவனால் பிறந்தவங்க, யார் தேவ பிள்ளைங்க? இயேசு அப்பான்னு கூப்பிட்றதுக்கு என்ன தகுதி? அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கி நிறைய பேர் வர்றாங்க, போகிறாங்க, ஜெபிக்கிறாங்க, கொள்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு அப்பாங்கிற அத்தாரிட்டி, நீங்கள் பிள்ளைங்கிற அத்தாரிட்டி எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால், இயேசுவை நீங்கள் என்ன செய்யணுமா, விசுவாசிக்கணும். உலக இரட்சகர் அவர் தான் அப்படின்னு விசுவாசிக்கணும், மீட்பர் அவர் தான் அப்படின்னு விசுவாசிக்கணும், விடுதலை நாயகர் என்று சொல்லி விசுவாசிக்கணும், அவர் தான் ஐஸ்வர்ய சம்பனர் என்று விசுவாசிக்கணும், அவர் தான் பரலோகத்துக்கு வழிகாட்டி என்று நீங்கள் விசுவாசிக்கணும், அவர் தான் என் பாவத்தை மன்னித்தவர், அவர் தான் என் அக்கிரமங்களை மன்னித்தவர், அவர் தான் எனக்கு விடுதலை கொடுத்தவர், அவர் தான் என்னை வாழ வைக்கிறவர் என்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக மாறிடுறீங்க. இயேசுவின் பிள்ளை என்று நீங்கள் சொல்லுவதற்கு தகுதியானவர்கள். இம்மைக்கு மாத்திரம் இயேசுவை தேடக்கூடாது. சிலவர் எல்லா சடங்கச்சாரி எல்லாம் அந்த கோயிலும் அங்கே எல்லாம் அந்த விசேஷம் இந்த விசேஷம் பலி கொடுக்குறது அது கொடுக்குறது எல்லாத்தையும் அட்டன் பண்ணுவாங்க. அட்டன் பண்ணிட்டு இங்கேயும் அவரே தெய்வம் அப்படின்ட்டு வருவாங்க. அப்போ அவங்க முழுசாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க தான் சொல்ல முடியும். ஒரு வேலைக்காரை 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது. 2 எஜமானுக்கு வேலை செஞ்சானா 2 எஜமான்ட்டே நல்ல பேர் வாங்க முடியாது. ஒரு எஜமான்ட்ட மட்டும்தான் என்ன செய்யணும், நல்ல பேர் வாங்க முடியும். அப்போ ஒரு எஜமானுக்கு என்ன செய்யணும், வேலை செய்யணும். அப்போ அந்த ஒரு எஜமான நம்பணும். அவர் தான் உலக மக்களின் பாவங்களுக்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தவர், சரீரத்தை விட்டு கொடுத்தவர், அடிக்க விட்டு கொடுத்தவர்,
நொறுக்க விட்டு கொடுத்தவர், விடுவிக்க விட்டு கொடுத்தவர், காரி உம்மில விட்டு கொடுத்தவர், நொறுக்கிறதுக்கு தான் உடம்பை விட்டு கொடுத்த தெய்வம் அப்போ யார் என்று கேட்டால் அவர் தான் இரட்சகர் இயேசு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவர் தான் இந்த உலகத்துக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கான வழிகாட்டி என்கிற ஒரு விசுவாசம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, அவரை யாரெல்லாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்வதற்குண்டான ஒரு தகுதி ஒன்று. ஓகேங்களா? அதனால் திருப்பி நான் அந்த வசனத்தை சொல்கிறேன், திருப்பி வாசிங்க. இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் சொல்லப்பட்டிருக்கு. எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பார்த்தீங்களா? தேவனால் பிறந்திருக்கிறான். அப்போ தேவனால் பிறக்கிறதுக்குண்டான தகுதி அவரை விசுவாசித்தா போது நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீங்க. நீங்கள் ஏசப்பா பிள்ளையை என்ன செய்கிறீங்க? அவரை விசுவாசிக்கிறேன்னா நீங்கள் தேவ பிள்ளை இல்லை. அதாவது சில பேர் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் விசேஷத்துக்கு வர்றது, விசேஷத்துக்கு போகிறது அப்படின்னா நீங்கள் விசுவாசிக்கிற விசுவாசி அல்ல. விசுவாசி என்றால் அவரை விசுவாசிக்கணும். அவர் தான் எனக்கு எல்லாமே, அவர் தான் எனக்கு முதல் முடிவும், அவர் தான் வழிகாட்டி அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் யார் இருக்கீங்களோ அவங்க தான் இயேசுவின் பிள்ளைகளாய் நீங்கள் வாழ முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக 1 யோவான் 2:29 அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிற எவனோ அவரில் பிறந்திருக்கிற என்று அறிந்திருக்கிறீங்களா? மக்கத்த சப்புல கத்தினி மாதாரா. சும்மா நான் இயேசுவின் பிள்ளை சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாத்திட்டு அல்ல. நீ இயேசுவின் பிள்ளை என்றால் இந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இந்த சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்தா தான் நீ இயேசுவின் பிள்ளையா இருக்க முடியும். நீதியை செய்கிறவனோ அவரில் பிறந்தவன் எவனோ எப்படி இருக்கணும்? நீதி. இன்னொரு வாசிங்க பாப்பா. அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் உங்களுக்கு எனக்கும் தெரிந்திருப்பதனால் நீதி செய்கிறவன் எவனவனோ, நீதியை செய்கிற யாரா இருந்தாலும் சரி அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். பார்த்தீங்களா? யார் அவரால் பிறந்தவர்கள் எப்படி தெரியுமா? இன்னைக்கு பிள்ளைங்கிற எனக்கு அப்பா இயேசு, நான் ஒரு பிள்ளை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு நீங்கள் இந்த வசனத்துக்கு நீங்கள் கட்டுப்படணும். அவர் நீதியை செய்கிற தேவன் என்று அறிந்திருக்கிறதுனாலே நீங்கள் யாரெல்லாம் நீதி செய்கிறீங்களோ அவர்கள் எல்லாருமே யார்? தேவனால் பிறந்தவர்கள். நீதி என்றால் உண்மை, அதில் பொய் இல்லை. நீதியில் பொய் கிடையாது, நீதியில் அக்கிரமம் கிடையாது, நீதியில் அநியாயம் கிடையாது. ஏன்னா அவர் நீதி செய்கிறவர், நீதி உள்ள தேவன். அந்த நீதி உள்ள தேவன் வழியில் நடந்து நீதியாக யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்கள் தேவனால் என்ன செய்கிறாங்க? பிறந்திருக்கிறாங்க. அழகான வசனங்க. திருப்பி சத்தமாக சொல்லுங்க அந்த வசனத்தை. நல்ல அருமையான வசனம். அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால், நம்மளுக்கு தெரிந்திருப்பதனால் நீதியை செய்கிற எவனவனோ, நீதியை செய்கிற யாரா இருந்தாலும் சரி அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். பார்த்தீங்களா? நீதியை செய்கிற எவன்ட்டார். ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு இல்லை, அவன் யாரா இருந்தாலும் சரி, நீதியை யாரு செஞ்சாலும் சரி, அதான் சொல்றாரு எவனாலும் அப்படின்ட்டார். அவன் தேவனால் என்ன செய்யறான்? இப்போ நீதி யாரெல்லாம் நீதியை உண்மையாக இருக்கவங்களோ அவன் தேவனால் பிறந்திருக்கிறாங்க. சும்மா நான் இயேசுவின் பிள்ளை சொல்லி தெரியல ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீதி இருக்கணும். அப்போ தான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்வதற்குண்டான ஒரு தகுதி. அடுத்து 1 யோவான் 3:9 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவருடைய வித்து, அந்த வித்துங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா வசனங்கிற அந்த வித்து அவனுக்குள் தரித்திருப்பதனால் அவன் என்ன செய்ய மாட்டானா? பாவம் செய்ய மாட்டானா. தகுதி பாருங்க. ஒரு தகுதி தான் விசுவாசிக்கிறவனுக்கு இயேசுவின் பிள்ளை தகுதி. ரெண்டாவது நீதி செய்கிறவன் இயேசுவின் பிள்ளைக்கு தகுதி. மூணாவது எந்த ஒரு மனிதன் பாவம் செய்யாமல் இருக்கிறானோ அவன் இயேசுவின் பிள்ளைங்கிற தகுதியை பாருங்க. அழகா 1 யோவான் எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்க. தகுதி என்ன தகுதி? அப்போ இந்த தகுதி நமக்கு என்ன செய்யணும்? வரணும். இந்த தகுதி நம்மளுக்கு என்ன செய்யணும்? வரணும். அந்த தகுதி தான் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏன் பாவம் செய்ய மாட்டான் அப்படின்னு கேட்டால் அவருடைய வித்து அவனுக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தரித்திருக்கிறது.
அவருடைய வசனம், வித்துங்கிறது வசனம். அப்போ அந்த வசனமாகி அந்த வித்து ஒரு மனிதனுக்குள்ளே தரித்திருக்கும் போது அந்த வசனம் போய் என்ன செய்யுது? தப்பு பண்ணாத, பாவம் செய்யாத, அநியாயம் பண்ணாத, அட்டூழியம் பண்ணாத, அடுத்த சொத்தை அபகரிக்காத, உண்மையாயிரு, நீதியாயிருன்னு சொல்லி அந்த வசனம் அவனுக்குள்ள இருந்து கற்றுக் கொடுக்கிறது. அதனால் அவன் இயேசுவின் பிள்ளை. வசனம் அவனுக்குள்ளே தரிக்கவில்லை என்றால் அவன் இயேசுவின் பிள்ளை இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. வசனத்தை தரிக்காதவங்க. அதாவது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? சங்கீதம் 23 கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆனால் சில பெரியவங்க என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு வசனத்தை பைபிள்லேருந்து சொல்லுங்க அப்படின்னா சரி, ஏதாவது ஒரு வசனம் சொல்லுங்க. ஐயா நீங்கள் வந்து பரம்பரை கிறிஸ்தவன் சொல்கிறீங்க, 3 தலைமுறை கிறிஸ்தவன், 4 தலைமுறை கிறிஸ்தவன் சொல்கிறீங்க, சரி பைபிள்லேருந்து ஒரு வசனத்தை சொல்லுங்கள் அப்படின்னா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. அப்போ இதயத்தில் இருக்கிறது என்ன செய்யுது? வாயில் பிறக்குது. அப்போ ஒரு கிறிஸ்தவங்க வந்து வசனத்தை என்ன செய்ய மாட்டாங்க? சொல்ல மாட்டாங்க. அப்போ வசனம் உள்ளே இருந்து தானே வரும். அப்போ அவர் வித்தாகிய வசனம் நமக்குள்ளே இருக்கும்போது நம்மளை பாவம் செய்யாத அளவுக்கு நடத்துது. அப்போனா இன்றைக்கி வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டுன்னு சொல்கிறாங்க, கிறிஸ்தவன் சொல்கிறாங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. அப்போ இயேசுவின் பிள்ளை சொல்கிறதுக்கு தகுதி இருக்கா அவங்களுக்கு? வசனங்கிற வித்து யார் உள்ளத்தில் இருக்கோ அவர்கள் இயேசுவை தரித்திருக்கிறார்கள், பாவம் செய்ய மாட்டார்கள். அவர்கள் தான் இயேசுவின் பிள்ளை என்று அர்த்தம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து 4வது 1 யோவான் 4:7. 4வது 1 யோவான். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம். ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பு தேவனால் உண்டாகி இருக்கிறது. அன்புள்ள எவனோ தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அன்புள்ள எவனோ என்னது? தேவனால் பாருங்க. நல்ல ஒரு அழகான வார்த்தை பாருங்க. நீ இயேசுவின் பிள்ளைன்னு சொல்வதுக்குண்டான தகுதிகளை எப்படி விளக்குறாரு பாருங்க யோவான் 1 யோவான்ல. அதாவது இந்த உலகத்திலேயே அன்பு எங்கே உற்பத்தி ஆனது அப்படின்னு கேட்டால் இயேசுகிட்ட தான். பகை அவர்கிட்ட கிடையாது, பிரச்சனை அவர்கிட்ட கிடையாது, போராட்டம் கிடையாது. அன்புக்கு அஸ்திவாரமே இயேசு தான். அதான் அவர் சொல்றாரு. திரும்பி சொல்லுங்க அந்த வசனத்தை. பிரியமானவர்களே, அன்பானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம். ஏனென்றால் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்புறம் அன்புள்ள எவனோ தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அன்பு யாருனால உண்டாயிருக்கிறது, யாருனால் படைக்கப்பட்டது, எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டால் நம்ம தெய்வம் ஏசப்பட்டு தான் வந்துச்சு. ஏன்னா 1 கொரிந்தியர் 13 சொல்லப்பட்டிருக்கு, அன்பு சகல பாவத்தையும் எல்லாம் ஒளிஞ்சு போயிடும். ஆனால் அன்பு மாத்திரம் என்ன செய்யாது? ஒளியாது. தீர்க்க தரிசனம் ஒளிஞ்சிரும், அந்நிய பாஷை ஒளிஞ்சிரும், ஆவியின் வரங்கள் ஒளிஞ்சிரும். ஆனால் அன்பு ஒளியாது என்று பவுலடிகளார் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. அன்பார்ந்தவர்களே, அன்புக்கு மூளைக்கல் இயேசுதாங்க, அன்புக்கு அஸ்திவாரம் இயேசுதாங்க. இயேசு தான் ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கன்னத்தை காட்டு என்று இயேசுவானவர் சொல்கிறார். அப்போ இந்த அன்புக்கு பிறப்பிடமே முதலிடமே என் தகப்பன் இயேசு ஒருத்தர் தான். அப்போ அந்த அன்பு, நான் கொடுத்த அன்பு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்னுடைய பிள்ளையை என்ன செஞ்சிடுறீங்க? மாறிடுறீங்க. இன்றைக்கி ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க, இன்றைக்கி வந்து ஞானஸ்நானம் எடுத்துருக்கிறாங்க. ஆனால் அவங்க வாயில் ஒரு அன்பான வார்த்தையே வராது. அன்புங்கிறது வந்து சாதிக்க முடியாத காரியத்தை சாதிக்கும். ஏங்களேன், மகாத்மா காந்தி ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஒரு புத்தகத்தில் சத்தியன்னு சொல்லி ஏதோ ஒரு புக்கு இருக்குது, அது சொல்கிறாரு, எப்படி நீங்கள் இந்த இந்திய நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னு கேட்கும்போது, எனக்கு வந்து பைபிளில் ஒரே ஒரு வசனம் பிடிச்சிருக்கு, அந்த வசனத்தை படித்தேன், அந்த வசனம் என்னை தொட்டுச்சு. சாந்த குணமுள்ளவன் பூமியை சுதந்திரிப்பான்னு சொல்லி மத்தேயில் இருக்குது. இந்த வசனத்தை நான் பைபிளில் படித்த பிற்பாடு எனக்கு அப்படியே மனது அப்படியே ஃப்ரீ ஆயிடுச்சு. ஆனால் அதுலேருந்து நான் கடப்பாறை எடுக்கலை, கம்பி எடுக்கலை, கத்தி எடுக்கலை, துப்பாக்கி எடுக்கலை, அகிம்சையை கையாண்டேன், அன்பில் போராடினேன். இந்திய நாடு சுதந்திரம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. பிரிட்டிஷ்காரங்க எப்படி சுதந்திரம் கொடுத்தா அப்படின்னு கேட்டால், இந்த மகாத்மா காந்தியோடைய அகிம்சையான போராட்டம், உப்பு சத்தியாகிரக போராட்டம், அகிம்சை அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பு, பணிந்து குனிந்து தாழ்மையாக இருந்து அந்த அன்பில் தான் என்ன செஞ்சுருக்கிறாரு?
அதான் அவரே காந்தியடிகளாரே அந்த புஸ்தகத்தில் எழுதி சத்திய சோதனை புஸ்தகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாரு, எனக்கு பைபிளில் பிடிச்சமான ஒரு வசனம் ஒன்று இருக்குது, அந்த ஒரு வசனம் தான் இந்திய நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு அவரே சொல்கிறாரு. மகாத்மா காந்தியே சொல்கிறாரு, சாந்த குணம் உள்ளவன் பூமியை சுதந்திரிப்பார். பாருங்கள், அன்புக்குள்ளே எவ்வளோ ஒரு சக்தி இருக்குது பாருங்கள். ஒரு நாட்டுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு வல்லம் அந்த அன்புக்குள்ளே இருக்கிறது பார்த்துக்கொள்ளுங்க. அதான் அன்பு சகல பாவத்தை என்ன செய்யும், மூடு. அதனால தான் ஏசப்பா சொல்கிறாரு, நான் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் அன்பாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என் பிள்ளை அப்படிங்கிற. அன்புக்கு பிறப்பிடமே இயேசு தான். இங்கே நிறைய மக்களுக்கு தெரியாது இந்த சுதந்திரம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டால், ஒரே ஒரு வசனத்தில் சுதந்திரத்தை வாங்கிட்டேன் அப்படிங்கிறாரு. எல்லாத்துக்கும் தெரியும், பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு, பெரிய பெரிய மந்திரிமார்கள், பெரிய ராஜாங்க உள்ளவர்களோ எல்லாமே தெரியும். ஏன்னா அவரே எழுதியிருக்கிற புக்கில் எழுதியிருக்கிறார் மகாத்மா காந்தியே. இந்த பைபிள் வசனம் தான் என்னை வந்து அகிம்சைக்கு தள்ளினது, அன்புக்கு தள்ளினது அப்படிங்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஒரு வசனம் ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுச்சுன்னா இன்றைக்கி உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை வாங்கி தராமல் இருக்காதா? கண்டிப்பாக நம்மளுக்கு விடுதலை வாங்கி தரேன். அதுதான் அன்பு. அந்த வசனம் அருமையான வசனம். திருப்பி அந்த வசனத்தை படிங்க. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனோ தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். பாருங்க, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் என்று அறிந்திருக்கிறான். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய கணவன் வாழ்க்கையில், மனைவி வாழ்க்கையில், பிள்ளைகள் வாழ்க்கையில், தொழில் வாழ்க்கையில், வியாபார வாழ்க்கையில் நம்முடைய நடக்கைகள், நம்முடைய பேச்சுகள் எப்படி இருக்கிறது? கொடூரமாக இருக்கிறதா, கோபமாக இருக்கிறதா, வைராக்கியமாக இருக்கிறதா, சண்டையாக இருக்கிறதா, பகையாக இருக்கிறதா, அல்லது அன்பாக இருக்கிறதா? அப்போ நீங்கள் முரட்டாட்டத்தோடு, பகையோடு, பொண்டாட்டி பிடிச்ச சண்டை போட்டுக்கிட்டு நிம்மதி இல்லாமல் அப்படி ஒரு வாழ்க்கை வாழும்போது நீங்கள் வந்து இயேசுவின் பிள்ளை என்று சொல்வதற்கு உண்டான தகுதிகள் இல்லைங்கிறார். இப்போ குடும்பத்துக்குள்ள உன் கணவன் மனைவிகளை நீ வந்து அன்பாக இருந்தேன்னா, அன்பாக பேசினேன்னா, அன்பாக நடந்தேன்னா தான் நீ எனக்கு பிள்ளை. நீ வாரம் சர்ச்சுக்கு வரலாம், ஆனால் வந்து நீ என்னுடைய அடிச்சவளை பின்பற்றிச்சலன்னா என் கட்டளை கீழ்ப்படி அப்படிங்கிறார். அதனால தான் அன்பாக நடக்கிறவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். பாருங்கள், மொத்தம் எத்தனை தேவனால் பிறந்த? மொத்தம் எத்தனை இது வரைக்கும்? 4. அடுத்து இன்னொன்று, 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பாருங்க, தேவனால் பிறக்கிற யாரா இருந்தாலுமே கண்டிப்பான முறையிலே ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அது என்ன ஜெயம்னு கேட்டீங்கன்னா, உங்க வீட்டுக்குள்ள ஜெயம் இல்லை, ஊருக்குள்ள ஜெயம் இல்லை, உலகத்துக்கே நீங்க ஜெயமான வாழ்க்கை வாழ முடியும் சொல்றாரு அவர். நீங்க தேவனா மட்டும் பிறந்துட்டீங்க, தேவனா பிள்ளை என்று சொல்லிட்டீங்கன்னா நீங்க உலகத்துக்கு என்னவா மாறிடுறீங்க? ஜெயிக்க முடியுங்கிறார். ஒரு ஜெயமான வாழ்க்கை நீங்க வாழ முடியும். அப்ப நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, யாரெல்லாம் ஜெயமான வாழ்க்கை வாழ்றாங்களோ அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். அடுத்து 1 யோவான் 5:18. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். நல்லா கவனிங்க, ஒரு பெரிய ஒரு காரியம். நீங்க தேவனால் பிறந்தீங்கன்னா பொல்லாங்க, பிரச்சனை, பிசாசு, செய்வனக்கட்டு, ஏவுதல், கருப்பு வருது, சிவப்பு வருது, என்னமோ வருது, நடக்குது, தூக்கத்தில் போட்டு ஒன்று அமுக்குது, அந்த மாதிரி பஞ்சாயத்தே வராது. பொல்லாங்க தொடமாட்டானா? எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை. ஏன்னா நீ ஏன் பிள்ளை, நீ தேவனால் பிறந்திருக்கிற. இயேசுவின் பிறப்பு மட்டும் நமக்கு இருந்தால் போதுங்க, நம்ம செத்த பாருங்கள். இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணுறாங்க, கோடி இத்தனை கோடி, அத்தனை கோடி, இத்தனை கோடி அப்படின்னு பேசுகிறாங்க இல்லையா? யோசனை பண்ணி பார்த்தேன். 4000 கோடி வச்சுருக்கேங்கிறான், ஒருத்தர் 10,000 கோடிங்கிறான், ஒருத்தர் 8,000 கோடிங்கிறான். எதுக்கு அவனுக்கு 8,000 கோடி? இப்படி வச்சு புதைக்கிறதுக்கா? 100 கோடிங்கிறாங்க. ஆனால் மரித்த பிற்பாடு பரலோகத்துக்கு போகிறதுக்கு உண்டான வழிகாட்டி இயேசு ஒருத்தர் தான். அவரை பற்றி கொள்ளாமல் உலகத்தே நாடி போய் என்னங்க செய்ய முடியும்? நம்மளுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது. நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது. இது வந்து கொஞ்சம் வாழ்க்கை தான், நிரந்தரமான வாழ்க்கை. பரலோகத்தில் தேவ தூதர்கள் போல் நம்ம என்ன செய்ய போகிறோம், இருக்க போகிறோம். அதுக்கு தகுதி வந்து கிரியை இருக்குது. நம்மளுக்கு கிரியை நம்மளுக்கு என்ன செய்யணும், இருக்கணும், பார்த்துக்கணும். இன்றைக்கி பெரிய பெரிய அரசர்கள், பெரிய பெரிய மந்திரிமார்கள், பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் மரிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க எங்கே போயிருக்காங்க, எங்கே தங்கியிருக்கிறாங்க, இலைப்பாறுதல் இருக்கிறாங்களா அல்லது வேறு இடத்துல இருக்காங்களா, அது தெரியல. ஆனால் இன்றைக்கி நீங்களும் நானும் செத்தா பரலோகத்துக்கு போகுங்கிற ஒரு உறுதி நமக்கு இருக்கிறது.
ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா காரணம், நாம் தேவனால் பிறந்தவர்கள். ஆமென் சொல்லுங்க. அதனால் வந்து நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, தேவனால் பிறந்தவர்கள் வந்து ஜெயிக்க முடியும். புரியுதா? காத்துக்கொள்ளுதல். எப்போ நான் தேவனால் பிறந்த நம்மளை காத்துக்கொள்றாரு. பொல்லாங்க தொடமாட்டான, நம்மளை பிசாசு நம்மளை தொடமாட்டான். எந்த காத்து கற்பும் எந்த ஏவுதலும் எந்த செய்வனையும் நம்மளை வந்து ஒன்றும் டச் பண்ண முடியாது. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறியும் கிடையாது, மந்திரமும் கிடையாது. ஏன்னா நம்ம அவரால் பிறந்திருக்கிறோம். அதான் பொல்லாங்கன்னு தொட மாட்டேன். அவர் நம்மளுக்கு சாட்சி சொல்றாரு. பார்த்துக்கொள்ள, வாசிங்க அந்த வசனத்தை. தேவனால் பிறந்த எவனோ, தேவனால் பிறந்த அல்ல பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். பாவம் செய்ய மாட்டான் என்று அறிந்திருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம். தேவனால் பிறந்தவன், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். தேவனால் பிறந்தவன் நம்மளை நாமே காத்துக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம்? காத்துக்கிறோம். எத்தனையோ ஆபத்துக்கள் வருது, ஆனால் நம்ம காத்துக்கிறோம். எந்த பிசாசு நம்மளை தொட முடியாது. பொல்லாங்கன் தொடமாட்டான். வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவி நம்மளை தொட முடியாது. எபேசியர் 6:12 சொல்லுது, மாமிச தொட்டுமல்ல இரத்த தொட்டுமல்ல இப்பொல்லாத பிரம்மஜத்தின் அந்தகார லோகாதபதிகளோடு போராட்டம் உண்டு அப்படிங்கிறார். எபேசியர் 6:12. ஏன்? அவன் வந்து கொல்லவும் அழிக்கும் தான் வருவான். ஆனால் இன்னைக்கு தேவனால் பிறந்தவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பொல்லாங்கன் என்ன செய்ய மாட்டானா? தொட மாட்டான். நீங்கள் ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு காசு பணம் இல்லாமல் இருக்கலாம், பிரச்சனையோட வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், நெருக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் நாளைக்கு செத்தா கூட பரலத்துக்கு போக முடியும். அந்த உறுதி உங்களுக்கு எனக்கு இருக்கிறது. எந்த பொல்லாங்க நம்மளை என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. இதுதான் தேவனால் பிறந்தவர். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. தேவனால் பிறந்தவர்கள் யார் அப்படிங்கிற தலைப்பு. அதில் வந்து விசுவாசித்தால் தேவனால் பிறந்தவர்கள், நீதி செய்தால் தேவனால் பிறந்தவர்கள், பாவம் செய்யாதிருந்தால் தேவனால் பிறந்தவர்கள், அன்பு கூறுகிறவர்கள் தேவனால் பிறந்தவர்கள், உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் தேவனால் பிறந்தவர்கள், தன்னை காத்து கொள்ளுகிறவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். 1 யோவான் 5:20. அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அதாவது அறிவை பெற்றிருக்கிறோம். தேவனால் பிறந்தவர்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டால் சும்மா குப்பை மாதிரி யூஸ்லெஸ் மாதிரில இருக்க முடியாது. தேவனால் பிறந்தவர்கள் அறிவை பெற்றவர்கள், தேவனால் பிறந்தவர்கள் ஞானத்தை பெற்றவர்கள், தேவனால் பிறந்தவர்கள் இரக்கத்தை பெற்றவர்கள், தேவனால் பிறந்தவர்கள் வெற்றியை பெற்றவர்கள், தேவனால் பிறந்தவர்கள் விடுதலை பெற்றவர்கள், தேவனால் பிறந்தவர்கள் சுகத்தை பெற்றுக் கொண்டவர்கள், தேவனால் பிறந்தவர்கள் ஐஸ்வர்யவனாக மாறி இருக்கிறவர்கள். அப்போ தேவனால் பிறக்கிறவர்கள் வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இருக்கும். அது மாத்திரமல்ல, தேவனால் பிறந்தவர்கள் அறிவை பெற்றவர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அறிவை பெற்றவர்கள். அப்போ நமக்குள்ள அறிவு இருக்கிறது, அறிவுத்திறமை இருக்கிறது. இந்த அறிவு எங்கிருந்து வருகிறது? தேவனால் பிறந்தவர், தேவனால் பிறந்தவர். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நான் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இயேசுவின் பிள்ளை என்று சொல்கிறீங்க, நல்லது. ஆனால் இதுக்கு உண்டான இந்த தகுதியை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? அது தகுதி 1 விசுவாசம், 2 நீதி செய்தல், 3 பாவம் செய்யாமல் இருக்கிறது, 4 அன்பு கூறுதல், 5 உலகத்தை ஜெயிக்கணும், 6 தன்னை காத்துக்கொள்ளுதல், 7 அறிவை பெற்றுக்கொள்ளுதல். இதில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடலாம். உங்களுக்கு தகுதி இருக்குது. நல்லது நாட்களிலே இந்த வசனத்தை கட்டுப்பட்டு இயேசுவை தாப்பனை ஏற்றுக்கொண்டு நீங்கள் பிள்ளையாக இருந்து சாதிக்க முடியாத காரியத்தை சாதிக்க கர்த்தர் உங்களுக்கு கொண்டு பெரிய காரியங்களை செய்வார்.